everyone, welcome to my blog. I have had a chance to chat with some amazing elder people from different places, and today I'm excited to share their stories with you. They talk about their childhood, their traditional food practices, their old home remedies, and how they used to connect with nature, and also about their entertainment. I really hope this conversation கௌரி help எனக்கு keep அறுபது their வயசாகும் beautiful மருந்தெல்லாம் யூஸ் stories பண்ணுறதில்ல. and practices இலை வந்து alive. கோல்ட் ஆயிடுச்சுன்னா Let's jump in. குப்பைமணி இலை அது இது அரைச்சி இது கசக்கி உப்பு கல் வச்சு கசக்கி அது போட்டுக்குவோம் கோல்டுக்கு. அது போடுவோம். இல்லை தைலம் இதுதான் இல்லை கட்டி இது தைல இலை எடுத்துன்னு கல் போட்டு அது தைல இலை வேக வச்சு அது வேது பூச்சிமுன்னாக்கா அந்த வேர்வை தண்ணிலாம் வச்சோன்னாக்கா கோல்டு தலைவலி உடம்பு வலிலாம் போயிடும் இருந்துக்கணும். மருந்து இந்த மெடிசனு எடுக்கவே மாட்டோம் நாங்கள் எப்போவுமே. சாப்பாடு வேறு அப்போ இருந்து சாப்பாடு கேவருகு கம்பு சோளம் மக்காசோளம் அப்போ இருக்கிறது இது களி செஞ்சு சாப்பிடுவோம், புட்டு செஞ்சு சாப்பிடுவோம். கெவுரு மாவு பிசைஞ்சி வெங்காயம் கட் பண்ணி போட்டு முருங்கை இலை சத்தான இலை போட்டு கெவுரு மாவு ரொட்டி செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி கெவுரு மாவு புட்டு செஞ்சு வெல்லம் போட்டு அது சாப்பிடுவோம் இருந்துக்கணும். சத்தான பொருள் இருந்துக்கணும். அதே மாதிரி கம்பு இருக்குதுல்ல ஊற வச்சு இடித்து அது கெவுரு மாவா கூட கலந்து அது சாப்பிடுவோம். மக்காசோளம் களி சாப்பிடுவோம். அதெல்லாம் நல்ல உடம்புக்கு ஹெல்த்தான இது. அப்போல்லாம் இப்போ இருக்கிற சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாடு இப்போ இருக்கிற சாப்பாடு அந்த சாப்பாட்டை ஒன்றும் பண்ணவும் முடியாது யாராலையுமே. மெடிசனால் கூட இப்போ இருக்கிற சாப்பாட்டை அப்போ இருக்கிறவங்க வேறு, இப்போ இருக்கிறவங்க வேறு. இப்போ ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது, கால் வலிதுன்றாங்க. எத்தனை கிலோமீட்டர்னா கூட நடந்து போவோம் இருந்துக்கணும் நாங்கள். இப்போவும் அதே மாதிரி தான். இப்போ அந்த ஹெல்த்தால் இப்போ நடக்கிறோம் கொள்கிறோம் இருந்துக்கணும். அப்போ இருந்தது கூவு தான் எப்போவுமே கூ களி தான் சாப்பிடுவோம் இருந்துக்கணும். இப்போ இந்த ஆடம்பரமாக இந்த பிரியாணிலாம் அதெல்லாம் அப்போல்லாம் எப்பவுமே கிடையாது. பாய் வீடு தவிர பிரியாணி யாருக்கும் செய்ய தெரியாத. ஆற்றுக்கு போவோம், கபடி விளையாடுவோம். கபடி எல்லாமே சேர்ந்து கபடி விளையாடுவோம். அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவோம், இது ஆடுவோம், கோட்டி புல்லு கில்லி விளையாடுவோம். கண்ணாம்பூச்சி கண் கட்டிட்டு ஆற்றுல விளையாடுவோம் இருந்துக்கணும். இயற்கையான நல்ல இதுவாக இருக்கும். நல்ல தோட்டம் துறை பூங்கோ காய்கறிங்க எல்லாம் மரக்கறி காய்கறிங்கெல்லாம் எல்லா காய்கறி இருக்கும், பச்சைன்னு இருக்கும். ஏந்ததுமே பச்சை இலை தான் பார்க்கணும். அந்த பச்சை இலை பார்த்தாவே உடம்பு ஆரோக்கியமாகிடும், தெம்பாக இருக்கும். நல்ல இப்போ எனர்ஜியாக இருக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு, ஒரே சத்தம். அப்போல்லாம் வண்டி கிடையாது, சைக்கிள் மட்டும்தான். ஜீப்பு இருக்கும், பழைய காலத்து ஜீப்பு ஒன்று, அவ்வளோதான் இருந்துக்கணும். இப்போ சைக்கிள் தவிர அப்போல்லாம் எந்த வண்டியுமே கிடையாது இருந்துக்கணும். எப்போதான் ஒரு வாட்டி தான் பஸ்ஸு இருந்துக்கணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பஸ்ஸு. சைக்கிள் தான். இந்த வண்டி சத்தன்றது ஆறுன்றது என்னான்னு கேட்காது. ஒரு கார் கிடையாது, ஒரு பைக்கு கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப மிஸ் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் ஆற்றுல போயிட்டு. நல்ல தண்ணி இருக்கும் ஆற்றுல, நல்லா உடம்பு குளிப்போம். அந்த தண்ணியில் தான் குளிப்போம். பம்ப் செட்டு தண்ணியில் குளிப்போம். எந்த தண்ணி ஒன்றாலும் போதும், எங்கே வேணாலும் குளிப்போம் இருந்துக்கணும். பம்ப் செட்டு தண்ணி, காவா தண்ணி, ஆற்று தண்ணி குளிச்சுட்டு நல்லா தலையில் அந்த தண்ணியிலே கசிக்கிட்டு ஒரு துணி ஒன்று ஆற்றுல போட்டு அது மேலே உட்காந்து தலையை அப்படி ஆற்று விட்டாக்கா அப்படியே பறக்கும். அப்படி காற்று எப்படி அடிக்குது பறக்கும், அதுமாரி பறக்கும் அந்த முடி. இந்த என்ன மண், சீக்காத்தூள் போட்டு தான் கசக்கும், வேறு எதுவுமே கிடையாது. காய் கொடுக்க சீக்காத்தூள் 5 பைசா கொடுத்து வாங்கி அந்த சீக்காத்தூள் போட்டு தலை கசிக்கோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அதோட மண் ஒன்று இருக்குது, களிமண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த களிமண் போட்டு கசக்குனாக்கா எப்படி இருக்கும் தெரியுமா ஆற்றுல தண்ணி. அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ளே பறக்கும். அப்படி வைத்தியெல்லாம் மூலிகை தான், அங்கே காட்டில் கிடக்கிறது தான். இல்லைன்னா சுக்கு மிளகு இது மாதிரி தான் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. நாங்களாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது. அந்த காலத்துல எல்லாமே சிறுதானியம் தான் சாப்பிட்டோம். அப்ப நெல்லிச்சோறு ஏதாவது விசேஷம்னா நெல்லிச்சோறு இது அரிசி சாதம். அந்த காலத்துல அதே கிடையாதுடா. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா சோறு இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா சோறு போடுவாங்க. இட்லி தோசை எல்லாம் அது பொங்கல் தீபாவளி அதுக்குதான் இட்லி தோசையே. சப்பாத்தி எல்லாம் கண்ணில் பார்த்ததே கிடையாது. டெய்லி சாப்பிட்றோம்ல, அதுவே நல்லது கிடையாது. சிறுதானியம் சாப்பிட்றது தான் நல்லது. அந்த காலத்துல சிறுதானியம் சாப்பிட்டு தான் 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போ என்னடான்னா
இப்பதான் 60 நாள் வித்து 50 நாள் வித்துன்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்து ஐபத்துல கொண்டு வைக்கிறாங்களா. அதனால நோய் அதிகமா வந்து சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து செத்து போவாங்க. சின்ன தாத்தா தான் மந்திரிப்பாரு. என்ன பண்ணுவாரு? சாமி தாத்தா என்ன பண்ணுவாரு? துணி வச்சு இப்படி மந்திரிச்சு வெங்காயம் நச்சு அதுல வச்சு விடுவாரு. அப்புறம் ஏதாவது கஷாயம் மாதிரி கொடுப்பாரா? இல்ல, எதுவுமே இல்ல. சரியாயிரும். சரியாயிரும். ஆனா அந்த வெடுக்குங்கிறது எப்ப கடிச்சதோ அந்த டைம் வரைக்கும் அந்த வெடுக்குன்னு இருக்கும். பிளனா வலிக்காது. அந்த கடிச்ச இடத்துல வெடுக்கு வலிக்கும், லேசா சுறுசுறுக்குன்னு எறும்பு கடிச்சா அப்படி வலிக்கும். அது மாதிரி அந்த வலி இருக்கும். என்ன டைம் கடிச்சோ அந்த டைம் வரைக்கும். அந்த காலத்துல அந்த பாஸ், அம்மி, ஆட்டு உரல், இது உரல் நாங்கெல்லாம் மசாலா இடிச்சு போட்டுதான் குழம்பே வைப்போம். இது கறி குழம்பு வச்சா அரைச்சி போடுவோம். அப்புறம் எதுனாலும் அதுலதான் குத்தி இது பண்ணுவோம். கம்பு எல்லாம் அந்த இது நாட்டு கம்புல அது குத்தி அதுல ஒரு தொலி இருக்கும். அது மேல இங்கெல்லாம் இந்த முண்டை புல்லுல வைக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து அம்மா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல ஃபேனே கிடையாது. எங்க வீட்டுல ஃபேனே கிடையாது. உங்க அப்பா வரான், மெட்ராஸ்ல இருந்து வரான், என் மாப்பிள்ள மெட்ராஸ்ல இருந்து வரான், ஃபேன் இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டி வாங்கினாங்களே. ஃபேன் வாங்கினாங்க, கேஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஃபேனே கிடையாது. கரண்ட் இருந்துச்சுடா வீட்டுக்கு. இந்த கவர்மெண்ட்ல ஒரு லைட் கொடுப்பாங்கல்ல, அந்த இது எங்க வீட்டுல இருந்துச்சு. எங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் ஒரே லைட் தான். ஆனா நம்ம இழுத்துக்கலாம். ஒரு லைட் தான். ஆனா நம்ம இழுத்துக்கலாம். கொசுவே கிடையாது அந்த காலத்துல. அப்படியா? கொசுவே எங்க வீட்டுல எவ்வளவு மாடு இருந்துச்சு, கொசுவே கிடையாது. மாடு எங்க வீட்டுல நிறைய இருந்துச்சு. பெரியமா என்னைக்கு கல்யாணம் பண்ணி போறாலும் மாடெல்லாம் வித்துட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாவா அங்க வீட்டுக்கு. அம்மா பாட்டி எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்கடா சாப்பிடறதுக்கு. ஸ்நாக்ஸ் அது என்ன ஸ்நாக்ஸ்? கொண்டக்கடலை வறுத்து வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இது கோதுமை வறுத்து வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அரிசி வறுத்து வச்சிருப்பாங்க, இல்லைன்னா தூத்துக்குடி போனாங்கன்னா என்னது பட்டாணி, உப்பு கடலை, உடச்ச கடலை, அப்புறம் மாம்பழ சீசன்ல இந்த கிளிமூப்பு மாம்பழம் இல்ல, நீட்டு மாம்பழம், அது வாங்கிட்டு வந்து தருவாங்க பாட்டி. அதுதான் நானா சின்ன வயசுல இந்த இது பிரிட்டானியா பிஸ்கட் இல்லடா ஏங்கி போயிருப்பேன்டா. 5 ரூபா தானே? 5 ரூபா கூட வழி கிடையாதுல்ல. காட்டுல போய் விளைஞ்சி அது மாசம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பைசா பார்க்க முடியும் கையில. தாத்தா போலீஸ்ல வேலை செஞ்சதுனால பாட்டி கையில கொஞ்சம் காசு இருக்கும். ஆனா அதிகமா பாட்டி வாங்கி தர மாட்டாங்க எதுவுமே. வெளியூர்ல பண்டெல்லாம் வாங்கியே தர மாட்டாங்க. இந்த பருத்தி விளைஞ்சால பருத்திய வீட்டுல இருந்து களை வாண்டிட்டு எடுத்துட்டு போய் பண்ட இருந்தது பாட்டுக்கு தெரியாம. அதுக்குன்னு அந்த மாசல் வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் வச்சிருந்தாங்க எங்க வீட்டுல. பருத்தி கொடுத்தா பண்ணிட்டோம். ஆமா. என்ன தருவாங்க? மிச்சர் இல்ல, கிழங்கு, இது சுண்டல். கடை அதுக்குன்னே இருக்கா? கடை அதான் மளிகை கடையில எல்லாம் தருவாங்கடா. அப்போ மளிகை கடையில எல்லாம் வச்சிருப்பாங்க. பண்ட மாற்று முறை. ஆமா, பண்ட மாற்று முறை. காசு இல்லாம அதை நிறுத்திட்டு அந்த நெருக்குக்கு எவ்வளவு காசோ அதுக்கு பண்டம் தருவாங்க. அப்புறம் குதுல்லாம் இருக்கும். கம்பு பானை மாதிரி பெருசா வச்சிருப்பாங்கடா. அதுலதான் எல்லாம் காட்டுல விளையிறதெல்லாம் கொண்டு வந்து அதுல சேமிச்சு வச்சிருப்பாங்க அந்த வருஷம் ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு. விவசாயம் தான் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்களோ? ஆமா, பாட்டி வீட்டுல விவசாயம் தான். தாத்தா போலீஸ். அப்ப சம்பளம் கம்மி தான்டா தாத்தாவுக்கு. அந்த காலத்துல திருட்டு அதுல எப்படி? அந்த காலத்துல திருடே கிடையாதுடா. நாங்க வெளியெல்லாம் படுத்து கிடப்போம். ஆமா, ஊருக்குள்ளே வர முடியாது. வெளியெல்லாம் படுத்து கிடப்போம்டா நாங்க. பாட்டி கட்டில விட்டு கீழே படுக்க மாட்டாங்க. பாட்டி கட்டில தான் படுத்திருப்பாங்க. நாங்க கீழே தான் படுத்திருப்போம். தலைவாணி கூட கிடையாதுடா அப்ப அந்த காலத்துல. துணில பழைய துணி எல்லாம். அப்போ உங்க தூங்குற டைமிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்ப சீக்கிரம் தூங்கிடுவோம்டா. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம் நாங்க. இப்ப தூங்குறீங்க? இப்ப 1 மணி 2 மணிக்கெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்கல. உங்களெல்லாம் நினைச்சா எங்களுக்கு தூக்கம் வருது. தூக்கமே வரல. பேசக்கூடாது. அப்பெல்லாம் பாட்டி காட்டி போயிட்டு வருவாங்க. சோறெல்லாம் பொங்கி வச்சிருப்பேன்.
குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஆ. நாங்களும் தூங்கிடுவோம். அங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அப்ப போனும் கிடையாது, டிவியும் கிடையாது வீட்டுல, பாட்டி வீட்டுல. மாமா என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்டர்டைன்மெண்டே கிடையாதுடா, என்டர்டைன்மெண்டே கிடையாது. விளையாட கூட மாட்டீங்க? விளையாடுவோம். ஆ. அந்த தெருவில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் ஒன்னா. சாப்பாடு எடுத்துட்டு போய் எல்லாரும் ஒன்னா அவங்கவுங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த தெரு லைட்ல விளையாடுவோம். என்ன விளையாடுவீங்க? ஒளிஞ்சு விளையாடுவோம். வேற ஒளிஞ்சு விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். ஆ. அப்புறம் இந்த ஐஸ் பால் விளையாடுவோம். இதெல்லாம் 7 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். விளையாண்டா கொஞ்சம் லேட்டா உண்டா, 8:30 ஆயிரும். அதுக்கு பாட்டி வழக்கமா தச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பாட்டி எப்ப கண்ணை மூடுறாங்கன்னு பாப்பா ஓடி போவேன். அது வரைக்கும் போக முடியாதுல்ல, பாட்டி முழிச்சிருந்தாங்க போக முடியாது, விளையாடையும் போக முடியாது, பேசையும் போக முடியாது. பாட்டி வழக்கமா தடுத்து விரட்டி விடுறாங்க. பாட்டிக்கு தெரியாம தான் எங்கனாலும் நைட்ல போக முடியும். படமே பார்த்தது இல்லடா. ஒரே ஒரு தடவை இந்த முதியோருக்கு பாடம் எடுக்கிறதுக்கு வந்திருந்துச்சு, அது சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனோம், மோகன் படத்துக்கு போனோம். அம்மி அரைக்குது அந்த பாட்டு வரும் அந்த படத்துல. ஒரு படம் தான் பாத்துருக்கப்போ? ஆமா, படமே பார்த்தது இல்லடா. ஊர்ல டிவி மாமா வீட்டுல இருக்கும். ஆமா, மாமா வீட்டுக்கு தான் நிறைய அந்த தெருவுல உள்ளவங்க வந்து பாக்க வருவாங்க. வெள்ளிக்கிழமை ஒளியும் போடுவாங்க பாட்டு பாக்கிறதுக்கு. ஊருக்கே ஒரு டிவி, பொது டிவி ஒண்ணு உண்டுடா. அந்த அந்த புக்ல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு பாரு, டிவி ரூம், பிளாக் அண்ட் ஒயிட் தான். இங்க மாமா வீட்டுல தான் கலர் டிவி. அந்த தெருவுல உள்ளவங்க மாமா வீட்டுல வந்து ஒளியும் பாப்பாங்க வெள்ளிக்கிழமை. மாமா வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். என் பேர் முருகதேவி, வீட்டுக்காரர் பேர் பரமசிவம். 56 57 வயசு ஆக போகுது. இன்னும் நாங்கள் கம்பீரமாக இருக்கிறோம். அப்போ எல்லாம் சோளச்சோறு, இரும்பு சோளச்சோறு, வெள்ளைச்சோளச்சோறு, கம்மங்கூழ், கேப்பக்கூழ், வரகரிசி சோறெண்ணெய், தினை அரிசி சோறெண்ணெய், குருதவளி அரிசி சோறெண்ணெய், சாமச்சோறெண்ணெய், இத்தனையும் நாங்கள் அப்போல்லாம் சாப்பிட்டோம். அப்போல்லாம் தினச்சோறெல்லாம் திண்டு நெய்யை உரைச்சிக்கிட்டு அம்புட்டு ருசியாக இருக்கும். திண்டுட்டு கருதை எடுத்து சமைப்பான். அந்த கருதை கவர்மெண்ட்டு தான் வாங்கிட்டு போகும் அந்த நெல்லை கூட. நாங்கள் அந்த வரகரிசி சோறு, அந்த சாமச்சோறு, சோள அரிசி சோறு, இரும்பு அரிசி சோறன்னா, அலங்காரவள்ளி சோளம், வெள்ளைச்சோளம், இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். கோதுமை களிமெல்லாம் காங்க மாட்டோம். இந்த சோறு தான் நாங்கள் சாப்பிட்டு இன்னும் இவ்வளவு கம்பீரமாக இருக்கோம். இன்னும் நாங்கள் இந்த மரத்தில் ஏறினாலும் கூட நாங்கள் ஏறுவோம். அவ்வளவு ஊக்கமாக, அவ்வளவு பிளனா, அவ்வளவு தெம்பாக இருக்குது. அந்த காலத்து சாப்பாடு கோமியம் பிடிச்சி சாணி எடுத்து வீடு கழுவுவான். இன்றைக்கி கையிலேயே தொடச்சிட்டு கம்பீரமாக நிற்கிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. அப்போ எல்லாம் வாசல் மணக்கும், வீடு மணக்கும். அந்த கோமியத்தில் வீடு வாசல் கழுவுனோம்டா, மொழுகணும்டா, அடுப்பெல்லாம் மொழிவு கோலம் போட்டோம்டா அம்புட்டு ஆசையாக இருக்கும். செல்லம் பொழிய அந்த அடுப்பில் அவ்வளோ சோறு குழம்பு அப்படி இருக்குது, அதில் காய்ச்சி குடிக்க. இப்போ என்னடானாக்கா இண்டாளி சட்டி என்ன, கள்ளு சட்டி என்ன, ஈயச்சட்டி என்னன்ட்டு பதமாக வருது. இப்போ மாதிரிலாம் இருந்தால் எங்கள் நாளெல்லாம் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற பிள்ளைய 50 வயசு வரைக்கும் இருக்கிறது கூட கடுசுக. ஏன்னா அவ்வளவு கம்ப்யூட்டர் வைத்தியத்தில் சாப்பிடுதுங்க. சின்னச்சில இருந்து கம்ப்யூட்டர் வைத்தியம், இன்னமும் கம்ப்யூட்டர் வைத்தியம். அவன் கல்யாணம் முடித்தா அவன் பிள்ளை போகிற வரைக்கும் கம்ப்யூட்டர் வைத்தியத்தில் தான் பார்க்குறியான். ஆனால் அப்போ காலத்துலலாம் எங்களுக்கு காய்ச்சல் வராது, மண்டடி வராது. குழந்தைகளுக்கு ஒன்றுன்னா தூது வலையை அரைச்சி அருவா மூக்கில் அப்படியே முறித்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பான். நாங்கள் குப்பு மணியை அரைச்சி தொண்டையில் ஓடுவோம், இல்லாட்டி சுண்டை வச்சு சாப்பிடுவோம். அதை கீரையை பொறிச்சு சாப்பிடுவோம். இன்னமும் நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் கிராமத்துகள்லாம் இப்படித்தான் இருக்குது. ஆமாம், டிவிகள்லாம் அந்த அப்போ எல்லாம் டிவியும் இல்லை, செல்லும் இல்லை, பைக்கும் இல்லை, கூட்டியும் இல்லை, எச்சொலியும் இல்லை. சைக்கிளு பம்பர் அடித்தாத்தான், காற்று அடித்தாத்தான் சைக்கிள் உருளும்.
சைக்கிளே போய் வேலை வெட்டி பார்த்துட்டு புருஷனை மண்டாட்டி வேலை வெட்டி பார்த்துட்டு ஒவ்வொரு கட்டு விறகு அதில் வச்சு கொண்டுக்கிட்டு முன்னுக்கு உட்கார வச்சு கொண்டு வரும் அப்போ எங்கள் வீட்டுக்காரலாம். இப்போ இருக்கிற பசங்க அப்படி கொண்டு வருமா? கூட்டியிலே போகுதுங்க, கூட்டியிலே வருதுங்க. காலம் எப்படி இருக்குது? கம்ப்யூட்டர் காலம் வருது, கம்ப்யூட்டர் காலம் வருதுன்ட்டுனாங்க. இப்போ கம்ப்யூட்டர் காலமே வந்துருச்சு. செல்லுகளை பார்த்துக்கிட்டு 6 மாதம் கூட சொல்ல மாட்டேது. பிறந்த உடனே செல்லை தூக்கி கொடுத்துருதுங்க. அதுக ஜாலியாக இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க அந்த செல்லுகளை பார்த்துக்கிட்டு வாலிப பிள்ளைய அப்படியே நாளாங்கரையா போகுதுங்க. இந்த செல்லு என்னைக்கு வந்துச்சா அன்னைக்கு இருந்து பிள்ளைங்க நாளாங்கரையா போச்சுங்க. பச்சை பசலோட கிளடு கெட்ட அந்த காலத்து பொம்பளை கூட இப்போ இந்த செல்லு டச்சு செல்லை வச்சுக்கிட்டு அலோண்டிக்கிட்டு தெரியுது. தோப்பு வழியில், காட்டு வழியில், பாதை வழியில் அல்லோன்னு தெரியுதுங்க. ஆனால் நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க அந்த செல்லுகளை நாங்களாம் கண்டுக்கிறவே மாட்டோம். அந்த செல்லுகள்லாம் கண்டுக்கிறவே மாட்டோம். எங்கள் பிள்ளைய பார்த்தாலும் கூட வையுவா. ஹலோ எவ்ரிவான், என் பேர் லதா சோமசுந்தரம். நான் என்னோட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறது, என்னோட சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு 20 இயர்ஸில் என்ன பண்ணாங்க எனக்கு என்ன தெரியுங்கிறதோட என்னோட அம்மா என்னோட பாட்டி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தெரியறதோட எங்கள் பாட்டி நிறையா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ இருமல் சளினா நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ஃபீவர் அடிச்சுன்னா உடனே பேராசிட்டமல் போடுறோம். பேராசிட்டமல் 650 500 வாங்கி சாப்பிட்றோம். சளி பிடிச்சதுன்னா அதுக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி யாரும் இந்த மாதிரி மெடிசன்ஸ் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. சளி இருமல் அப்படிலாம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த வெத்தலை செடி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஓமவல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வச்சுருப்பாங்க. சளி பிடிச்சதுன்னா அந்த ஓமவல்லி 2 வீட்டில் எப்பயுமே மிளகு, ஜீரகம், இஞ்சி, கிராம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, அடுப்படி அடுப்பில் இருக்கிற பொருள் எல்லாமே மருத்துவ குணமுடையதாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் தான் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்ப்பாங்க, நிறையா மிளகு ஜீரகம்லாம். அதனால் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திலாம் நிறையா இருக்கும். அதனால் இந்த கோல்டு சரிலாம் அடிக்கடி வராது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அந்த ரொம்ப சேர்த்துக்கிறதே கிடையாது. இந்த மிளகு ஜீரகம் ஐட்டம், இந்த ரசங்கிற பொருளே யாரும் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ரசம் இல்லாத உணவே கிடையாது அந்த காலத்தில் உணவு முறை. அதனால தான் அவங்களுக்கு இந்த சளி இருமல்லாம் வரல. அதனால என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த ஓமவல்லி, மிளகு, ஜீரகம், கிராம்பு, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாமே எடுத்து லைட்டாக என்ன பண்ணுவாங்க, அம்மிக்கல்ல வச்சு 2 தட்டு தட்டிட்டு ஒரு தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துறோம். மஞ்சள்ங்கிறது எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது. அதனால மஞ்சள் இல்லாமல் அவங்க எந்த ஃபுட்டும் சமைக்க மாட்டாங்க. மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கொதிக்க விடுவாங்க சுண்டை கொஞ்சம். நம்ம இப்போ ஒரு 2 டம்ளர் போட்டோமா தண்ணி ஊற்றுனோம்னா ஒரு டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் தேன் கலந்து, பெரியவங்கன்னா கொஞ்சம் ஒரு டம்ளரும், வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் கம்மியானா ஒரு 1/2 டம்ளரு, 3 வயசுக்கு கீழேனா கொஞ்சம் ஒரு சங்கு அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அந்த மாதிரி இது குடிப்பாங்க. ஒரு 2 நாள் குடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருமல் சளிலாம் போன இடமே தெரியாது, அந்த அளவுக்கு சரியாயிடும். ஓகேவா? அது மாதிரி அந்த காலத்தில் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க வாரத்தில் ஒரு முறை. இப்போலாம் யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காங்க. அது மாதிரி வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அதெல்லாம் ரொம்ப சேர்ப்பாங்க. இப்போலாம் கேஸ்டர் ஆயிலும் சொல்கிறாங்க, விளக்கெண்ணெய் அது வாயில் சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு கூட தெரியல. இந்த விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்த உடனே ஒரு கையில் இப்படி தொட்டு உச்சி வைக்கிறது அப்படின்னு வைப்பாங்க. உச்சியில் உள்ளங்காலில் இப்படி ஒன்று வைப்பாங்க. டெய்லி குழந்தைக்கு குளிச்சு விட்டுட்டு அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஆனால் இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது. இந்த வெய்ய காலத்தில் பாடிலாம் ஹீட் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காட்டினா கூட டெய்லி அதை ஒரு உள்ளங்கையில் எடுத்து எடுத்து உச்சி தலையிலையும் உள்ளங்காலையும் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடி ஹீட் இல்லாமல் ஓடியே போயிடும். அது மாதிரி இந்த வெய்ய காலத்தில் போய் நீங்கள்
இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட ரொம்ப நல்லது தான், சாப்பிட வேணாம் நான் சொல்லலை. அதை விட ரொம்ப நல்லது இந்த இளநீர். இளநீர் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அதற்கு சமமாக உங்களால் இளநீர் வாங்கி குடிக்க முடியலையா, நீர்மோர். நீர்மோர் நீர்மோர் வந்து நல்லா மோரில் அப்போ அந்த சீசனில் வெயில் கால சீசனில் மாங்காய்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மோரை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்குவாங்க. கரைச்சிக்கிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சியை நல்லா தட்டி அதில் போடுவாங்க. அப்புறம் இந்த கடுகு இருக்குல்லங்க, அது அவ்வளோ தாளித்து போடுவாங்க, அவ்வளோ வாசனையாக இருக்கும். போட்டுட்டு இந்த மாங்காவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா கலந்து, பானை இருக்குல்லங்க, பானை, மண்பானை, மண்பானையில் ஊற்றி வச்சுருவாங்க. வச்சுட்டு பசங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி ஈக்குவலாக பானகம், பானகம் கரைச்சி இந்த வெய்ய காலத்தில் கொடுப்பாங்க. அப்போல்லாம் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, காஃபி, டீ இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்கறது கெஸ்ட்டு விருந்தினர் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீர்மோர், பானகம் அதுதான் கொடுப்பாங்க. பானகம் எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா, இந்த பனை வெல்லம் இருக்குல்லங்க, அது நல்லா கரைச்சிட்டு கல் போக வடிகட்டிக்குவாங்க. அப்புறம் அதில் ஏலக்காய், இந்த பச்சை கற்பூரம், அப்புறம் நல்லா நல்லா சுக்கு சுக்கு தட்டி போட்டு நல்லா கரைச்சிக்குவாங்க. கரைச்சிக்கிட்டு அதை கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றி வச்சுருவாங்க. அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜெலாம் வச்சா உடம்புக்கே ஆகாது. நல்லா கரைச்சி வச்சுருப்பாங்க. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீர்மோர், பானகம் இதை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லது இது சாப்பிட்டா வெய்ய காலத்தில் உடம்புக்கு. உங்களுக்கு இளநீர் வாங்கி நிறையா குடிங்க. உங்களால் வாங்கி கொடுக்க முடியலன்னா வீட்டில் இதை கரைச்சி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் பாட்டி காலத்தில், எங்கள் அம்மா காலத்துலலாம் என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வச்சு நல்லா அதில் தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு நல்லா உருட்டி வச்சு கொடுப்பாங்களாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. அப்புறம் இந்த சத்துமா கஞ்சிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ குடிக்கிறாங்க பாருங்கள். அப்போல்லாம் வந்து குழந்தைகளுக்கு அதுதான் ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. நல்லா கம்பு, கேப்பை, கேழ்விறகு, சோளம், பொட்டுக்கடலை, கோதுமை இதெல்லாம் நல்லா வறுத்து திரித்து நல்லா நெய் ஊற்றி ஏலக்காய் போட்டு பிடிச்சி வச்சு உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க பாருங்கள். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், நாங்களாம் அதை தான் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க. அப்புறம் திருவிழா காலங்கள்லாம் கோயிலில் திருவிழா பண்ணுவாங்கல்ல, அப்போல்லாம் போனாங்கன்னா என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சவு மிட்டாய் தான். இந்த சவு மிட்டாய், பலூன் இல்லாத திருவிழாவே கிடையாதுங்க அப்போல்லாம். இந்த சவு மிட்டாய் கலர் கலராக பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் அந்த பொம்மை மாதிரி குச்சியில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சவு மிட்டாயில் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், வாட்சு, மோதிரம், தோடுன்னு செம்மையாக இருக்குங்க குழந்தைகளுக்கு. அவங்களோட மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா, இதை வாங்கி சாப்பிட்றதில்ல. இப்போ மாதிரி பசங்க திருவிழா அதெல்லாம் போனாங்கன்னா எவ்வளோ பணம் செலவாகுது. ஆனால் அப்போல்லாம் இல்லைங்க, 2 பைசா 5 பைசா இவ்வளோதான். அவ்வளோ அது பயங்கர ஒர்த்து. ஆனால் அந்த ₹1 ₹2 இது சாப்பிட்றது பாருங்க அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்களாம். அதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி ஃபோனில் 24 மணி நேரம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. அப்போல்லாம் கிட்டிப்புல், பம்பரம், கோலி இது மாதிரி தாங்க அவங்க விளையாடுவாங்க. இந்த சாதாரண பனைமரம் இருக்குல்ல, அதில் பனங்காய் இருக்கு இல்லையா, நொங்கு சாப்பிட்றீங்கள, அதுதான். அந்த நொங்கு சாப்பிட்டுட்டு அதில் இருக்கிறத அதை 2 நொங்கு எடுத்து நடுவில் ஹோல் பண்ணிவிட்டு நடுவில் குச்சி மாதிரி வச்சுட்டு அதில் வண்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு வி ஷேப்பில் செதுக்கி அதில் வச்சு விளையாடுவாங்க. அவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க. சைக்கிள் இருக்குங்களா, அது ஒரு டயர், அதை வச்சு உருட்டி வச்சு அழகாக அப்படி உருட்டிக்கிட்டே யார் முதல்ல பணம் விளையாடுவாங்க. ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க, மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. இதுதாங்க அவங்களோட பொழுதுபோக்காக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் வந்தது கிடையாது. 100 வயசு ஆனால் கூட கண் படிச்சுன்னு தெரியும். நிறையா இந்த வேப்பம்பூவு, வேப்பம் கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய சாப்பிடுவாங்க. அதனால் வயிற்றில் அவங்களுக்கு பூச்சி வந்தது கிடையாது. ஸ்டமக்கு ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்ததே கிடையாது. கேவிட்டிஸ் டீத்தில் வந்தது கிடையாது. இது மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலும் அப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு தாங்க.
அப்போ இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ மருந்து மாத்திரையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விஷயத்த சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறையா இருக்குது. நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு 5% கூட இல்லைங்க. அவ்வளோதாங்க. பை. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க.